வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு இருளின் மௌனம் மூடிய மரணம், பாகம் 4. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கான ஸ்பெஷல் கதை தான் இது. நேத்தியே போடுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் முடியல. அதனால இன்னைக்கு இந்த பாகம் கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். கதவு திறக்கும் சத்தம் கேட்கவும் ஆதவன் சுற்றி இருந்த அறைகளின் கதவுகளை பார்த்தான். எதுவுமே இல்லை. எந்த அறைக்கதவும் திறந்ததாக தெரியவில்லை. அப்பொழுது வேற எந்த பேயும் இல்லையா? அப்படின்னா யாரு என்று யோசித்தவன் மின்னல் போல் மனதில் எழுந்த சந்தேகம் அவனை வீட்டின் வாசல் கதவை பார்க்க செய்தது. அங்கேதான் ஒரு மனிதன் கையில் லாந்தல் விளக்குடன் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைவதை கண்டான். உள்பக்கமா பூட்டிருக்கு வீட்டு கதவு. வெளியே இருந்து இவன் எப்படி திறந்துட்டு உள்ள வரான் என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது. அப்பொழுதுதான் ஆதவனின் கண்களில் அந்த மனிதனின் முகம் தெரிந்தது. அதை கண்டதும் ஆதவன் அதிர்ந்து அவன் கண்கள் பெரிதாய் விரிந்தது. சட்டென்று அவன் கண்களில் படாதவாறு அருகில் இருந்த அறையை திறந்து கொண்டு அதன் கதவிற்கு பின்னால் ஓடி சென்று மறைந்து நின்று கொண்டான் ஆதவன். இவன் இங்க என்ன பண்றான்? பேருக்கு பார்த்து தம்பி நல்லவன் மாதிரி நடிச்சு வீட்டுக்குள்ள போக விடாம தடுத்து நிறுத்தினானே. என்கிட்ட அப்படி நடிச்சிட்டு இந்த வீட்டை திறந்துகிட்டு அவனே உள்ள வரான்னா, அப்போ இந்த வீட்டோட சாவியும் அவன் கிட்ட இருக்கும்ல. அவன்கிட்ட எப்படி இந்த வீட்டோட சாவி போச்சு? இது அப்போ யாரோட வீடு என யோசித்தான் ஆதவன். ஆம், அவன்தான் முதலில் ஆதவன் வீட்டுக்குள் நுழையும் போது தடுத்து நிறுத்தி எச்சரிக்கை செய்தவன். மாளவியின் குரல் கேட்டது. இவன் தான் சாமியப்பன், இந்த வீட்டோட பழைய வாட்ச்மேன். அதை கேட்ட ஆதவனின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. இவன் தான் ஒருவேளை ஊருக்குள்ள இந்த வீட்டை பத்தி இல்லாத பொல்லாத செய்திகள் எல்லாம் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கானா? அப்படி என்ன பண்ணிருப்பான் இந்த வீட்டுக்குள்ள யாரையுமே விடாத மாதிரி என்று மனதில் நினைப்பதை வாய்விட்டு சொல்கிறதை கேட்டு மாளவி பதில் கூறினாள். சரியாதான் சொன்ன. அது மட்டும் இல்ல, இவன் தான் அன்னைக்கு ராத்திரி என்னை கொலை பண்ணான். இம்முறை இதை கேட்டு திட்டுக்கிட்டு பயத்தில் கமரும் குரலுடன் ஆதவன் அதிர்ச்சியில் வினவினான். என்ன, இவன் கொலைக்காரனா? ஊருக்குள்ள நல்லவன் வேஷம் போட்டு தெரியுறான் என்று மறைந்து நின்றவாறே சாமியப்பனை என்ன செய்கிறான் அவன் என்று கதவன் இடுக்கு வழியே பார்த்தான். அங்கே சாமியப்பன் வீட்டின் கொல்லை பக்க கதவை திறந்து கொண்டு அந்த கிணற்றின் அருகே சென்று ஏதோ சில பொருட்களை அவன் கொண்டு வந்திருந்த பையில் இருந்து எடுத்து மறைத்து வைத்து கொண்டு இருந்தான். அதை கவனித்த ஆதவன் மனதில் எழுந்த கேள்வியை அவளிடம் கேட்டான். இவன் எதுக்கு உன்னை கொலை பண்ணா? அதற்கு சோகம் நிறைந்த குரலில் மாளவி பதில் கூறினாள். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என் அப்பா ரூம்ல இருந்த பீரோவுல இருந்து பணம் நகை எல்லாம் திருடிட்டு இருக்கப்போ நான் அவனை பார்த்துட்டேன். அதை தடுத்து நிறுத்துறப்போ என்னை அவன் தள்ளி விட்டான். கட்டில்ல மண்டை இடிச்சு மயக்கம் போட்டுட்டேன் நானு. அப்போ என்னை அவன் தூக்கிட்டு போய் அந்த கிணத்தடியில உயிரோட வச்சு புதைச்சிட்டான். மூச்சு திணறி நான் செத்து போயிட்டேன். அந்த நேரம் சாமியப்பன் தான் கொள்ளையடித்த பொருட்களை பதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் வீட்டிற்குள் வந்தான். அப்பொழுது ஆதவனின் அறை திறந்திருப்பதும் அவன்
தூங்கவில்லை. அப்பொழுது விழித்து கொண்டு அவனை பார்த்திருப்பானோ என்று சுற்றி முற்றி பார்த்து கதவின் பின்னால் நின்று கொண்டு இருக்கும் ஆதவனை பார்த்து விட்டான் சாமியப்பன். டேய், நீங்க என்னடா பண்ற? உண்மையை ஒத்துக்கோ, நீதானே மாளவிய கொலை பண்ண என்று அரட்டினான் ஆதவன். ஆதவன் சாமியப்பனை பார்த்து பயம் கொள்ளவில்லை. கொலை குற்றம் செய்தவனே ஊருக்குள் தைரியமாக வலம் வரும்போது எந்த தவறும் செய்யாமல் நான் ஏன் பயப்பட வேண்டும் என்றுதான் இப்பொழுது தைரியமாக எதிர்கொண்டான் ஆதவன். உண்மை ஒத்துக்கோ என்று மாளவியிடம் அவளுக்கு நடந்தவற்றை கேட்டுக்கொண்டே போலீஸுக்கு கால் செய்தவன் போலீஸை லைனில் வைத்து கொண்டேதான் சாமியிடம் நேரத்தை கடத்தினான் பேச்சு கொடுத்து. முதலில் எதிர்பாரா விதமாக மாட்டிக்கொண்ட பயத்தில் நின்றிருந்த சாமியப்பன் திடீரென சிரித்தான். யாருக்குமே இந்த உண்மை தெரியாது. என் உண்மைய தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி என்ன ஆனான்னு உனக்கு தெரியாதுல்ல? ஏன் கண்ட்ரோல்ல தான் இந்த வீடு ஃபுல்லா இருக்கு. அந்த வீட்டுல இருந்துகிட்டு என்னையவே நீ மிரட்டுறியா? உன்னை அவள மாதிரியே அவ போன இடத்துக்கே அனுப்பி வைக்கிறேன். அவகிட்டயே போய் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கோ என்று வில்லன் போல் கோணல் சிரிப்புடன் கையில் இருந்த ஒரு இரும்பு கம்பியை ஆதவனின் கழுத்து அருகே கொண்டு சென்று திடீரென அவனை தாக்கினான். மாளவி சாமியப்பனை தடுத்து இருவருக்கும் நடுவே தோன்றினாள். சாமியப்பா, 10 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி இன்னைக்கும் நீ ஒரு உயிரை எடுக்க நான் விட மாட்டேன். இன்னியோட உன் ஆட்டம் ஒளிஞ்சுது என்று கத்தினாள். மாளவியின் ஆத்மாவை கண்டதும் சாமியப்பன் உடல் பயத்தில் வெட என நடுங்கியது. நான் அவளை அன்னைக்கு தள்ளிதான் விட்டேன். இங்க எப்படி நீ இருக்க? அவள் பார்த்தத வெளியே சொல்லிட போறான்னு மிரட்டுறதுக்காக தான் நான் அவளை தள்ளினேன். ஆனா அவ மூச்சு பேச்சு இல்லாம மண்டையில அடிபட்டு விழுந்துட்டா. தர முழுக்க ரத்தமா ஆயிடுச்சு. அவ அவ என்று பயத்தில் தானாக சாமியப்பன் அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். ஆதவன் அவன் அசர்ந்த அந்த ஒரு நொடியில் சாமியின் கையில் இருக்கும் கம்பியை பிடுங்கி அவன் கழுத்தருகே வைத்து, எங்க புதைச்சவள, உண்மையை சொல்லு என்று மிரட்டினான். அவ்வாறே கிணற்று அருகே இழுத்து செல்லவும் சாமி ஒரு இடத்தை காண்பித்தான். போலீசும் அந்நேரம் வீட்டிற்குள் வந்து விட்டார்கள். ஃபாரன்சிக் டீம் ஆம்புலன்ஸுடன். மாளவி அனைவர் முன்பும் தோன்றினாள். சாமியப்பன் பேசுகிறான். பயத்துலதான் நான் அப்படி செஞ்சேன். அவளை என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தான் புதைச்சேன். அவ உயிரோட இருக்கிறது எனக்கே தெரியாது என்று தரையில் விழுந்து அழுது, என்னை விட்டுருங்க, நான் தெரியாம தான் அவளை புதைச்சேன், என்னை விட்டுருங்க என்று கெஞ்சினான். போலீஸ் அவன் கைகளை பின்னால் வளைத்து விலங்கு மாட்டினார்கள். மாளவி, உன்ன ஒரு வழியா வெளிவந்துருச்சு. அம்மா இல்லாம என்னை வளர்த்த அப்பாவை ஊரே அசிங்கமா பேசுச்சு. நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லி அவரை ஒவ்வொரு நொடியும் தலைக்குனிய வச்சாங்க. அது அப்படி இல்லைன்னு இப்ப ஊருக்கே தெரிய போகுது. அதனால அவமானம் தாங்காம தான் உயிரை விட்ட என் அப்பா திரும்பி வர போறதில்லை இப்போ. ஆனாலும் அவர் வளர்ப்புல நான் தப்பு பண்ணலன்னு உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சதே இப்ப போதும். நீ என்னோட இருளின் மௌனத்தை கேட்டதற்கு நன்றி ஆதவா. இனி நான் பேயா இருக்க மாட்டேன். என் ஆத்மாக்கு இன்னியோட இப்போ விடுதலை கிடைச்சிருச்சு. என் கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு. சாமி கை காட்டி இருந்த இடத்தை தோண்டவும் மாளவியின் எலும்பு கூட்டை கைப்பற்றினார்கள். அவ்விடத்திலே வைத்து அட்டாப்சி செய்து ஒரு ரிப்போர்ட்டையும் தயார் செய்தார்கள். அடுத்த நாள் காலை எல்லா நியூஸ் பேப்பர்களிலும்
தலைப்பு செய்தியாக மாளவியின் உண்மை வந்து இருந்தது. அதை படித்து கொண்டே ஆதவன் மாளவியின் போட்டோவை நிமிர்ந்து பார்த்தான். அது இப்பொழுது மங்கி போய் உயிரற்று காணப்பட்டது. அவன் மனதில் அவள் நன்றி சொல்லிவிட்டு சோகத்தை விடுத்து கண்ணீரால் கண்கள் மின்ன சிரிப்புடன் ஒளியாய் மாறி மறைந்த காட்சிதான் வந்து சென்றது. ஆதவன் பெருமூச்சு விட்டுவிட்டு மாளவிகா என்று அவனின் புதிய நாவலுக்கு பெயரிட்டு அவள் கதையை எழுதினான். அவளுக்கு வாக்களித்தது போல் ஆதவன் அவளுக்கு ஒரு அண்ணனாக இறுதி சடங்குகளையும் செய்து வைத்தான். ஒரு நீண்ட பெருமூச்சுடன் அவன் எழுதிய அந்த நாவல் கதையை கடைசி வாக்கியமாக, இருளின் மௌனம் கூட உண்மையை பேசும், ஆனால் அதை கேட்க துணிந்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று எழுதி முடித்தான். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.